மனிதர்கள் பார்க்கிறபடி அவர் எங்களை பார்க்கிறவர் அல்ல. மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் அவரோ இருதயங்களை பார்க்கிற தேவன். நாங்கள் எப்படி வாழ்ந்து வந்தோம் அல்லது நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைத்து பார்த்து அவரை நாங்கள் ஆராதிக்க பழக வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால், நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எங்களை நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாங்கள் பாவிகளா இருக்கலாம், நாங்கள் அசுத்தங்களுக்குள்ள இருக்கலாம், நாங்கள் ஒரு சேற்று குழிக்குள்ள இருக்கலாம், ஆனா மனிதர்கள் தான் எங்களை ஒதுக்கி தள்ளி வைப்பார்கள். நாங்கள் அதால போகும்போது எங்களை பார்த்து எங்களை அருவருக்கிறவர்கள் மனிதர்கள். ஆனால் அதே மனிதனை இயேசு நேசிப்பார். எப்பேற்பட்ட சுபாவம் உள்ள ஒரு மனிதனையும் ஆண்டவர் நேசிப்பார். ஆண்டவர் அவர்களைத்தான் அதிகமாய் நேசிப்பார். இதை தெரிந்தால் நாங்கள் ஆண்டவரிடத்தில் ரொம்ப அன்பாய் இருப்போம் பிரியமானவர்கள். ஒரு வசனத்தை வாசிப்பது பார்க்கும் போது எசேக்கியேல் புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். எப்படியோ அருவருப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள், துப்பமான வாழ்க்கைகள், மற்றவர்களால எங்கள் ஜீரணிக்க முடியாத ஒரு அசுத்தமான வாழ்க்கையில ரத்தத்துக்குள்ளே அசுத்தத்துக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து நான் சொன்னேன், சரி பிழைத்திரு என்று நான் சொன்னேன். இன்றைக்கும் உயிரோடு நாம் இருக்கிறோமா? அவருடைய சுத்த கிருபை பிரியமானவர்களே. அவருடைய சுத்த கிருபையினாலதான் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்த அருவருப்புகள், அட்டகாசங்கள், நாசமோசமான காரியங்களை நினைத்து பார்த்தால் எங்களுக்கு இன்றைக்கு பயங்கரமான ஒரு அருவருப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்டுடைய சுத்த கிருபை எங்களை சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமான்கள் ஆக்கி பரிசுத்தவான்கள் ஆக்கி பயபக்தியோடு நடுக்கத்தோடும் அவருக்கு முன்பாக நின்று பேச வைக்கிறாரே, அவருடைய சுத்த கிருபை பிரியமானவர்களே. எங்களுக்காக தன்னுடைய உயிரையே தந்த ஒரு தெய்வம் அவர். அவர் எங்களுக்காக உயிரை தந்தால் மற்ற எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்கிறது. உயிரை கொடுத்த ஒரு தெய்வம் இயேசுவை நாங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எவ்வளவாய் நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவை பாடுகளை அனுபவித்து அந்த மரணத்துக்குள்ளாக சென்று மரணத்தில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. யார் அவர்? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம், மனிதர்களுக்கு விடுதலை அளிக்கிற தெய்வம், மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம். மனிதர்கள் சொல்லுவார்கள், டாக்டர்கள் சொல்வார்கள், இனி உங்களுக்கு இது நடக்காது, இனிமேல் உங்களை தப்ப வைக்கிறது கஷ்டம் என்று சொல்வார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முடிவை துவக்கமாய் ஆரம்பிக்கிற நாள் இதுதான். உனக்கு முடிவென்று மனிதர்கள் சொல்வார்கள், ஆனால் அந்த முடிவை நான் துவக்கமாய் ஆரம்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே உங்களுக்கு முடியாத ஒரு காரியத்தை, யாராலும் உங்களால் கைவிடப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு தொடக்கமாய் வைத்து உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது நீங்கள் அவர்களை தேடுவீர்களா, அல்லது கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில இயேசுவை தேடுவீர்களா? எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் இயேசுவை நேசிக்கிறதற்கு எங்கள் இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் கர்த்தரோடு வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். அவருடைய வாழ்க்கை செழிக்கும், அவருடைய வாழ்க்கைக்கு எல்லா கஷ்டங்களும் விலகி போகும், அவருடைய கண்ணீர் மறையும், அவனுக்கு இருக்க உபத்திரவங்கள் விலகும், அவருடைய பாடுகள் நீங்கும். அநேகர் அவர்களை பார்த்து அதிசயிக்கத்தக்கமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தது உண்டா? அல்லது தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா தெய்வங்களோடும் சேர்த்து இயேசுவையும் வைத்து பார்க்கிறீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமாய் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நீங்க தெய்வம் என்று கும்பிடுகிறது அது உங்களுடைய விஷயம், உங்களுடைய பிரச்சனைகள். நீங்க தெய்வம் என்று சொல்லி நீங்க எந்த இடத்துல போய் நீங்க கும்பிடுறீங்களோ அது உங்களோட பிரச்சனை, நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆனா உயிரோடு இருக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க அந்த 10ஓடு 11ஆய் இயேசுவை வைத்து நீங்க பார்க்கிறீங்களா, அல்லது இயேசுவை வித்தியாசமான ஒரு தெய்வமாய் நீங்கள் பார்க்கிறீங்களா? என்றைக்கும் உயிரோடு இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அற்புதங்களை செய்கிற தெய்வம் அவர். மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் நீங்க என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். எப்படிப்பட்ட வருத்தம், எப்பேற்பட்ட சூழ்நிலை, யார் உங்களை கைவிட்டிருந்தாலும், யார் உங்களை உதவி தள்ளி இருந்தாலும், உங்கள் கடன் பிரச்சனை நீங்கள் மூழ்கி தவித்தாலும், வாழ்க்கையே இழந்து போய் இருந்த நேரத்திலேயும் ஆண்டு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டு சொல்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 37வது வசனம் சொல்கிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வருகிற ஒரு மனிதனையாவது அவர் நீ என்னிடத்தில் வரக்கூடாது என்று தள்ளினதே இல்லை. எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் என்னையும் நேசிப்பாரா என்று நீங்க கேட்பீங்கண்டா, நிச்சயமா உங்களையும் நேசிப்பார். நீங்க எப்பேற்பட்ட ஒரு பாவியா இருக்கலாம், எப்பேற்பட்ட அசுத்தம் உள்ளவனாய் இருக்கலாம், உங்களையும் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்றார். ஆகவே தேடுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்காம கிடைக்காது, தேடாம கண்டடைய மாட்டீங்க, தட்டாம திறக்கப்படாது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருந்து அநேக அற்புதங்கள் அதிசயங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிற தெய்வம் அவர். எனக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற எத்தனையோ அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்தார். அதனாலதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் ஆணித்தரமாய் நான் இயேசுவை குறித்து பேசுகிறேன். அதனால நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கும் உதவி செய்வீங்களா, நானும் ஆண்டவர் உங்களுடைய அன்பை ருசி பார்க்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்துல கேட்க முடியுமா? மனிதர்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து விசனப்படுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மனிதர்கள் தூற்றுவார்கள், மனிதர்கள் அவர்கள் எங்களை பார்த்து அருவருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள். ஓ இவனா அவன், இவளா அவள் என்று எங்களை பார்த்து ஒரு உதாசீனமாய் சொல்லுவார். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேணும், நான் உன்னைத்தான் அதிகமாய் நேசிக்கிறேன். எந்த மனுஷர்கள் உன்னை தள்ளி வைத்தார்களோ அவர்களுக்கு முன்னாக நான் உன் முகத்தை உயரமாய் கொண்டு போய் நிறுத்துவேன். நீ என்னுடைய இருதயத்தை மாத்திரம் எனக்கு தா, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. நீ என்னை நேசித்தால் போதும், நான் உயிரோடு இருக்கிறவர் என்று நீ அறிந்து கொண்டால் போதும், நீ விசுவாசித்தால் போதும். ஒரு சொட்டு கண்ணீர் துளி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களால விட முடியுமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, எப்பேற்பட்ட மனுஷர்களாய் இருந்தாலும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சுகமும் பலமும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறவர் நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில செய்யும்படி அர்ப்பணிப்போம். கண்களை மூடுகிறீங்களா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். தேங்க்யூ மை லார்ட். பரிசுத்தாவியானவரே, கல்வாரியின் மேட்டிலே கலங்கும் கர்த்தர் உண்டல்லவோ என்று இந்த பாட்டு சொல்லுது. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அவரின் குரலை கேட்ட பின்பும் கலக்கம் ஏன்? ஒரு நாளும் கலங்காதிருங்க பிரியமான பிள்ளைகளே. அன்பு காணா இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். அன்பே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறீங்களா? அநேகரால நீங்கள் அவமதிக்கப்பட்டு வாழ்கிறீங்களா? அந்த அன்பான தெய்வத்தை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.